கம்ப்யூட்டர் முன்னாடி பாத்திரத்தில் தூக்கி வீசப்படும் மசாலா ராணி. குட்டி செடியிலிருந்து பச்சை வைரமாய் பார்த்து பார்த்து சேகரிக்கப்படும் ஏலக்காய் ஏன் இவ்வளவு காஸ்ட்லி? ஆக்ஷன் 2 அஞ்சரை பெட்டி, வியக்க வைக்கும் குட்டி ஸ்டோரி. பாயாசோ, அதிரசோ, சக்கரை பொங்கல் இந்த மாதிரியான இனிப்பு உணவுகள்ல ஏலக்காய் இல்லாமலா? உணவுடைய சுவைய கூட்டுறது மட்டும் இல்லாம நறுமண பொருளாகவும் இந்த ஏலக்காய் பயன்படுது. ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிளியோபட்ரா அவர்கள் பயன்படுத்தின சென்ட்ல ஏலக்காய் இருந்தது அப்படின்னும் அதை சயின்டிஸ்ட்லாம் ரீக்ரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரியா சில வருடங்களுக்கு முன்னாடி செய்திகள்லாம் கூட வெளியாச்சு. சுவை கமகமக்கிற மனம் மட்டும் இல்லாம வாய் துர்நாற்றத்தை குறைக்கிறதுக்காக ரத்த ஓட்டத்தை சீராக்க, செரிமானம் சிறக்கன்னு கை வைத்தியமாகவும் இந்த ஏலக்காய் பல நேரங்கள்ல பயன்படுது. அப்படிப்பட்ட ஏலக்காவுடைய தாயகமே நம்ம இந்தியா தான். மேற்கு தொடர்ச்சி மலையில பிறந்து தவழ்ந்து வளரக்கூடிய இந்த ஏலக்காய விவசாயிகள் காய வச்சு ஏலத்துல தரம் பிரிக்கப்பட்டு விலை நிர்ணயம் செய்யப்பட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. ஆக்ஷன் அப்போ ஏலக்காய் எப்படி தரம் பிரிக்கப்படுது அப்படின்ற காட்சி தான் TJK ஸ்பைசஸ் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணிருக்காங்க. கேரளால இருக்கக்கூடிய புட்டாடி அப்படின்ற ஆக்ஷன் சென்டர்ல தான் ஏலக்காய் தரம் பிரிக்கப்படுது. இதே மாதிரி போடி நாயக்கனூர்லயும் ஆக்ஷன் சென்டர் இருக்கு. விவசாயிகள் அவங்க பார்த்து பார்த்து விளைய வச்ச அந்த ஏலக்காயோட சாம்பிள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வருவாங்க. கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்துருக்கிற ஆக்ஷனர்ஸ் கிட்ட அது எல்லாமே கொடுக்கப்படும். ஏலக்காவை உடைக்கிறப்போ அதோட சவுண்ட் எப்படி வருது அப்படின்றத பொறுத்தே அதோடைய தரம் பிரிக்கப்படுமா. அந்த அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய ப்ரொஃபஷனல்ஸ் பயங்கர ட்ரெயின்டா இருப்பாங்களாம். சோ இந்த ஆக்ஷன் சென்டர்கள்ல தரம் பிரிக்கப்பட்டதுக்கு அப்புறமா தான் அந்த ஏலக்காய் நம்ம வீடுகளுக்கு வந்து சேர்றது மட்டும் இல்லாம வெளிநாடுகளுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ரீசெண்டா 1 கிலோ ஏலக்காவுடைய விலையே 4000 ரூபாய் அளவுக்கு போனதாகவும் செய்திகள் வெளியாச்சு. ஏன் இப்படி ராக்கெட் வேகத்துல விலை உயருது அப்படின்ற கேள்வியும் நமக்கு இருக்கும் இல்லையா? அதுக்கான பதில் தான் இது. ஏலக்காய் நல்லா செழித்து வளரணும் அப்படின்னா 15 டிகிரில இருந்து 35 டிகிரி வரைக்கும் வெப்பம் தேவைப்படும். மண்ணுடைய அமிலத்தன்மை கிட்டத்தட்ட 5.5 pH தான் இருக்கணுமா. இது மலை சரிவான இடங்கள்ல மட்டும் தான் இருக்கும் அப்படின்றதுனால ஏலக்காய் உயரமான மலைகள்லயே விளைவிக்கப்படுது. அது மட்டும் இல்லாம பாசன வசதி இருந்தாலுமே மழை இல்ல அப்படின்னா ஏலக்காயுடைய உற்பத்தி குறைஞ்சு போயிடுமா. சோ அதனாலதான் மழை இல்லாத காலங்கள்ல ஏலக்காயுடைய விலை ரொம்பவும் அதிகமா உயருது. ஒரு உணவு பொருள் சமைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஏலக்காவை அசால்ட்டா தட்டி போட்டுடுறோம். ஆனா அதுக்கு பின்னாடி இவ்வளவு இருக்கா அப்படின்றது ரொம்பவும் ஆச்சரியமா இருக்குல்ல. இதுல உங்களுக்கு என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் புதுசா இருந்துச்சு? இல்லங்க இதை நீங்க சொல்ல விட்டுட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மேலும் இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்க்கும் செய்திகளுக்கும் பிஹைண்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க.